தற்போதைய முக்கிய செய்தி. 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அமெரிக்காவின் பிலடெல்பியா விமான நிலையத்தில் வந்திருக்கும் நேரடி காட்சிகள் இவை. நியூயார்க்கில் நடைபெறும் குவாட் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நியூயார்க்கில் உலக தலைவர்கள் பங்கேற்கும் குவாட் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இந்த ஆண்டுக்கான குவாட் உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவின் பிலடெல்பியா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பாரத பிரதமருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் வந்திறங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. 3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன்னர் அமெரிக்கா சென்றடைந்திருக்கும் காட்சிகள் இவை. தற்போதைய முக்கிய செய்தி இது. குவாட் மாநாட்டில் பங்கேற்கிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களுடன் அமெரிக்காவில் அவர் பேச்சுவார்த்தையும் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாரத பிரதமருக்கு இந்தியர்கள் அங்கு திரண்டு தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு அவற்றை அசைத்து பாரத பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகள் இவை. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பாரத பிரதமருக்கு உற்சாகமாக வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி கோஷம் முழங்க மூவர்ண கொடியை அவர்கள் கைகளில் ஏந்தி அதை அசைத்து பாரத பிரதமருக்கு அமெரிக்காவின் இசைவை தெரிவித்துக் கொண்டிருக்கும் அண்மை காட்சிகள் இவை. 3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போதைய அண்மை செய்தி இது. முக்கிய செய்தி. நியூயார்க்கில் உலக தலைவர்கள் பங்கேற்கும் குவாட் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இந்த ஆண்டுக்கான குவாட் உச்சி மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சற்று முன்னர் அமெரிக்காவின் மண்ணில் அவர் விமானம் மூலம் தர இறங்கியிருக்கும் காட்சிகள். அவரை வரவேற்க அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஏராளமாக திரண்டு நடனமாடிபடி மூவர்ண கொடிகளை ஏந்தி அதை அசைத்து அவருக்கு உற்சாக வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் காவ்யா தரும் தகவல்களை கேட்கலாம். 3 நாள் அரசு பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு சற்று முன்னர் சென்றடைந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கும் நேரலை காட்சிகள் நாம் பார்த்தோம். இது குறித்த உங்கள் தகவல்களை நீங்கள் தரலாம் காவ்யா. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அங்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. வில்மிங்டன் நகரில் குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் கையொப்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் கூட்டமைப்பின் 4வது உச்சி மாநாடு அமெரிக்காவின் டெலாவர் மாகாணத்தின் வில்மிங்டன் நகரில் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாடு உட்பட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி முன்னதாக அமெரிக்காவுக்கு 3 நாட்கள் பயணமாக புறப்பட்டு சென்றிருந்தார். தொடர்ந்து அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்னதாக தனது பயணம் குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்த அவர் அதிபர் பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டனில் நடத்தும் குவாட் உச்சி மாநாடு மற்றும் ஐநா அவையில் நடைபெறும் எதிர்காலத்துக்கான மாநாட்டிலும் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக 3 நாட்கள் பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தனது நண்பர்களான அமெரிக்க அதிபர் பைடன், பிரதமர்கள் ஆல்பனீஸ் மற்றும் கிஷிடா ஆகியோருடன் கலந்து கொள்ள ஆர்வமாக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதி, முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான பணியாற்றுவதற்காக ஒற்றை எண்ணம் கொண்ட நாடுகளின் முக்கிய மாநாடாக இது பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அமெரிக்காவின் பிலடெல்பியாவுக்கு பிரதமர் மோடி சென்றடைந்திருக்கிறார். இன்று அதிகாலை அவர் புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது அவர் அமெரிக்காவின் பிலடெல்பியாவுக்கு சென்றடைந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த 3 நாட்கள் பயண திட்டத்தில் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பது, ஐநா எதிர்கால மாநாட்டில் பங்கேற்பது மற்றும் இந்திய வம்சாவளியினருடன் உரையாடுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
அதாவது அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜோ பைடனை சந்திக்க இருக்கும் அண்மை தகவலை தந்தீர்கள். மற்றபடி அங்கு தேர்தல் நடைபெற, அதிபர் தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் அதிபர் வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் இருவரையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா காவியா? அவர் தெரிவித்திருந்த போது முன்னதாக ஜோ பைடனை ஏற்கனவே சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் வேட்பாளரான ட்ரம்பை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தொடர்ந்து தகவல்கள் என்பது வெளியானது. அதாவது கடந்த வாரம் இது தொடர்பாக ட்ரம்ப் பேசியிருந்த போது பிரதமர் மோடி அமெரிக்கா வரும்போது அவரை சந்திக்க மிக ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவரை சந்திப்பதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை. இது தொடர்பாக முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கையில் இந்த சந்திப்பு தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இருப்பினும் ஆக்கப்பூர்வமான சந்திப்புகள் மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்திருந்தார். அதாவது ஜோ பைடனை சந்திக்க உள்ள நிலையில் கண்டிப்பாக அமெரிக்க அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸையும் சந்திப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து ட்ரம்பை சந்திப்பாரா என்ற கேள்வி தொடர்ந்து நீடிப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி காவ்யா, உங்கள் விரிவான தெளிவான தகவல்களுக்கு நன்றி.